அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் நிஷா. எட்டு தொகையில் ஒரு நூலான கலித்தொகையில் பாடைக்கலியில் ஒரு பாடலை பார்க்கலாம். பாடலை பாருங்க. அரிதாய அறநெய்தி அருளியோர்க்கு அளித்தலும், பெரிதாய பகைவென்று பேனாரை தெருதலும், புரியமத் காதலிற் புணர்ச்சியின் தரும் என பிரிவு எண்ணி பொருள்வைச் சென்ற நம் காதலர் வருவர்கொல் வயங்கிலா ஐ வலிப்பல் யான் கேள் இனி. அடிதாங்கும் அளவின்றி அழலென்ன வெம்மையால் கடியவே கனங்குழாய் காடு என்றார். அக்காட்டுள் துடியடி கயந்தலை கலக்கிய செந்நீரை பிடி ஊட்டி பின் உண்ணும் களிரெனவும் உரைத்தனரே. இன்பத்தின் இகந்து ஒரியி இலைத்தீந்த உளவையால் துன்புறுவும் தகையவே காடு என்றார். அக்காட்டுள் அன்புகொள் மடப்பெடை அசைய வருத்தத்தை மென் சிறகால் ஆற்றும் புறவு எனவும் உரைத்தனரே. கண்மிசை வேய்வாட கனைகதிர் தெருதலால் துன்னருவும் தகையவை காடு என்றார். அக்காட்டுள் இந்நிழல் இன்மையால் வருந்திய மடப்பிணைக்கு தன்னிழலை கொடுத்தளிக்கும் கலை எனவும் உரைத்தனரே. எனவாங்கும் இணைநலம் உடைய காணம் சென்றோர் புனைநலம் வாட்டுனர் அல்லர் மணவையின் பள்ளியும் பாங்கு ஒத்து இசைத்தன நல் எழில் உன்கணும் ஆடுமால் இடனே என்று பாடல் அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த பாடலில் என்ன சொல்லப்படுற கருத்து அப்படின்னா, தலைவன் பிரிந்து செல்லும் பொழுது இந்த நாளில் கட்டாயம் தவறாமல் திரும்பி விடுவேன் என்று உறுதியாக சொல்லிவிட்டு சென்றான். அந்த நாள் வந்தவுடன் அவன் வரலையே அப்படின்னு வருத்தப்படுறா தலைவி. அந்த வருத்தத்தை போக்குவதற்கு முயல்கிறாள் தோழி. இது தோழிக்கூற்று பாலைக்களி பாடல். முதல்ல தலைவன் சென்ற அந்த நிலைமையை சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் அற ஒழுக்கத்தை முழுவதும் ஏற்று எல்லாராலும் தவறாமல் நடக்க முடியாது. அப்படி நடக்கிறது கடினமான ஒரு செயல். அறநெறியினை உள்ளவர்கள் நம்மை தேடி வருவாங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகளை நாம் செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் பெரும் பகையாக இருக்கிறது வறுமை தான். வறுமையை போக்குவதற்கு சிறந்த செல்வம் வேணும். அதனால் அந்த செல்வத்தை திரட்டுவதற்காக பொருள் தேடி சென்றிருக்கிறார் நம் காதலர். அவர் வரவேண்டிய நாளும் வந்துருச்சு, தவறாமல் வந்து விடுவார். என் தோழியை கவலையுடன் கேட்குறா தலைவி. கட்டாயம் வருவான், அவளுக்கு ஆறுதல் கூறுகிறாள் அது தோழி. என்ன சொல்கிறா அப்படின்னா, அணிகலன்கள் பலவும் அணிந்துள்ளவளே, அவன் உறுதியாக சொன்னபடியே சொன்ன நாள் தவறாமல் வருவான். எப்படி நான் இதை நான் ஒரு நம்பிக்கையாக சொல்கிறேன் அப்படின்னா, நல்லா கேளு. பாதங்கள் தாங்குகிற அளவுக்கு நிலத்தில் வெம்மை இல்லை, அந்தளவுக்கு வெம்மை இல்லை. ரொம்ப அதிகமான வெம்மைகளில் காடு. அந்த காட்டு வழியை தான் கடந்து செல்வது மிக கடினம். அவன் சொன்னதை நினச்சி நீ வருந்துறியா? வருத்தப்படாது. அந்த காட்டில் தான் அந்த துடி போன்ற பாதங்களுடைய யானை கன்று என்ன பண்ணுதுன்னா, மிக கொஞ்சமாக இருக்கிற அந்த தண்ணியை போய் கலக்கிறது. அதுக்காக ஒருபோதும் அந்த களிர் கலங்காமல் தனது வேட்கையை முதலில் தீர்க்க நினைக்காம பிடி யானையையும் குட்டிகளுக்கும் நீரினை ஊட்டிவிட்டு பிறகு எஞ்சி இருக்கின்ற நீரினை அது சாப்பிடுது. அவன் சொன்னதை நீ கேட்டதில்லையா? அடுத்த நிகழ்வு சொல்கிறாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இன்பம் தருகின்ற இலைகள் அங்கு இல்லை, நிழலும் இல்லை. இப்போ நிழல் இல்லாதனால ரொம்ப வருத்தம் இருக்குது. அப்போ அந்த வருத்தத்தை தன் பெண் புறா அந்த வெயில் தாங்க முடியாமல் கஷ்டப்படுது.
அதை பார்த்த ஆண்புறா தனது வெம்மையான சிறகுகளால் விசிறி வீசுகின்றது. அந்த நிகழ்வை நீ கேட்டதில்லையா? 3வது, கொடுமையான காணல் வழிதான். அங்கே அந்த இதில் மூங்கில்கள்லாம் வாடி வாடி வதங்கி நிழல் இல்லாமல் இருக்குது. பெண்மானுக்கு ஆண்மான் என்ன பண்ணுதுன்னா தன் உடம்பையே நிழலாக கொடுக்குது. இது மாதிரி யானை, புறா, மான் அந்த தத்தம் காதலியரை அன்புடன் பேணுகின்ற காட்சியெல்லாம் நம் காதலர் என்னது பார்ப்பார். புனைந்து போற்றும் அழகு கெடுமாறு உன்னை வாட செய்ய மாட்டார். அதனால் இங்கே பார், நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போதே வீட்டில் பள்ளியோட ஓசை கேட்குது. அது நல்ல சகுனம்தான். உன்னுடைய இடது கண்ணும் துடிக்கின்றது. அதனால் கண்டிப்பாக நம்ம நினச்சி விரைவில் திரும்பி வந்து விடுவார். நீ எதற்கும் வருத்தப்படாத என்று தோழி தனது தோழியான தலைவிக்கு ஆறுதல் படுத்துகின்ற சூழலில் தான் இந்த பாடல். காட்டை பற்றியும் கடுமையான சூழலையும் சொல்கிறாங்க. அந்த காட்டில் இருக்கின்ற அன்பு சூழலையும் எடுத்து சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்லப்படுகின்ற உட்கருத்து அப்படின்னா, அந்த அன்புகளையெல்லாம் பார்த்தால் அக்ரிணி இருக்கின்ற அன்பு அந்த புறாவிடமும் மானிடமும் யானைகளிடம் இருக்கின்ற அன்பை பார்க்கும் பொழுது தன் காதலி பிரிந்து வீட்டில் இருக்கின்றாளே என்று விரைவில் வருவதற்கான ஒரு சூழலை ஆசிரியர் இங்கு அழகாக படம் பிடித்து காட்டியுள்ளார். நன்றி.